Subhanallah walhamdulillah wallahu akbar. உணவு என்பது எவ்வளவு பெரிய அருள் என்பது நம்ம புரியும். அல்லாஹ்வுடைய அருளை பற்றி மறுமையில நாம் ஒவ்வொருவருமே விசாரிக்கப்படுவோம். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நிஅமத்துகளை பற்றி, இந்த அருளை பற்றி நீங்கள் மறுமையிலே விசாரணை செய்யப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வறுமையின் காரணத்தினால் ஒரு நபி தோழருடைய வீட்டில சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அபூபக்கர் உமர் ஆகிய ரெண்டு பேர்ட்டையும் இதை சொல்றாங்க. பசியினால தான் நீங்க வந்தீங்க, ஆனா இறைவன் ரிஸ்க தந்தா ஒரு நபி தோழர் மூலமாக இருந்தாலும் இந்த அருளை பற்றியும் நீங்கள் மறுமையில விசாரணை செய்யப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்றாங்களே, அப்ப ரிஸ்க் எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு அற்புதமானது இறைவனுடைய அருள். அல்லாஹ் காப்பாத்தணும். ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரத்துக்கு வறுமையை அல்லாஹ் தந்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்பதான் தெரியும் யா அல்லாஹ் ஒரு பழைய எஞ்சியாவது எனக்கு தரமாட்டியா, ஒரு வாய் சோறு தரமாட்டியா, அப்ப தெரியும் இறைவனுடைய அருள். இன்னைக்கு வளமாக செழிப்பாக இருக்கும் போது நமக்கு தெரியாது.